திராவிட மாடல் அரசை குறை கூற காரணங்களின்றி அரைத்த பொய்யையே இபிஎஸ் அரைப்பதாக அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியிருக்கிறார். இதுகுறித்து அவரது எக்ஸ் பதிவில், இந்தியாவிலேயே பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பில் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக குறிப்பிட்டிருக்கும் அவர், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக வீண் வதந்தி பரப்பி அச்சுறுத்த நினைக்கும் பொய்ச்சாமிகளை மக்களே புறம் தள்ளுவர் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் தனது கட்டுப்பாட்டில் இருந்து அதிமுக கை நழுவி விடுமோ என்கிற அச்சத்தில் இருந்த பழனிசாமி, அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை வைத்து தனது இழந்த அரசியல் செல்வாக்கை மீட்க துடிக்கும் மட்டமான அரசியலை செய்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார். சென்னை ராயப்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஏன் செய்தியாளர்களை சந்திப்பதில்லை என்று கேள்வி எழுப்பிய அவர் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்றார். மேலும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் விவகாரத்தை கண்டித்து திட்டமிட்டபடி மகளிர் அணி பேரணி நடைபெறும் என்றார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணி, எங்களுடைய மாநில தலைவி சகோதரி உமாரதி அவர்கள் தலைமையில் நாளைக்கு மதுரையிலிருந்து நீதி கேட்பு பேரணி புறப்பட்டு சென்னை வந்து ஆளுநரை சந்திக்க இருக்கிறது. மதுவும் போதையும் தான் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரிக்க காரணம் என்றும், தமிழ்நாட்டில் கடந்த 3 வருடங்களில் பாலியல் சம்பவங்கள் 2 மடங்கு அதிகரித்திருப்பதாகவும் பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி தெரிவித்திருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து சென்னையில் சௌமியா அன்புமணி தலைமையில் பாமகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தடையை மீறி போராட்டம் நடத்தியதாக கூறி போலீசார் அவர்களை கைது செய்து திருவல்லிக்கேணியில் உள்ள நலக்கூடத்தில் தங்க வைத்தனர். பின்னர் விடுவிக்கப்பட்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், போராட்டங்களுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கைகளைப் போல மகளிரை காக்க காவல்துறை ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேள்வி எழுப்பினார். 2-3 மண்டபங்களை பிரிச்சு அடைச்சிட்டாங்க. ஏன்னா கும்பலா தெரிஞ்சா பெரிய போராட்டமாக இருக்க போகுதுன்னு இத்தனை ஸ்ட்ராட்டஜி பண்ண காவல்துறை இதே ஸ்ட்ராட்டஜியை பண்ணியிருந்தா எத்தனையோ பெண் குழந்தைகளை காப்பாத்திருக்கலாம் இல்லையா? அமைச்சர் பொன்முடி மீது சேறு வீசியதாக தொடரப்பட்ட வழக்கில் பெண்ணுக்கு முன்ஜாமீன் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு நிவாரண உதவி வழங்கவில்லை என கூறி விழுப்புரம் மாவட்டம் இருவேல்பட்டு மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக பேச்சுவார்த்தையை நடத்த சென்ற அமைச்சர் பொன்முடி மீது சிலர் சேற்றை வீசிய நிலையில் பாஜகவை சேர்ந்த விஜயராணி என்பவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த சூழலில் முன்ஜாமீன் கேட்டு விஜயராணி மனு தாக்கல் செய்த நிலையில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக சேற்றை வீசியதாக கூறி மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. புதுச்சேரியில் பாஜக அதிருப்தி எம்எல்ஏக்களை சமாதானப்படுத்த நடைபெற்ற முயற்சி தோல்வியில் முடிந்ததாக கூறப்படுகிறது. புதுச்சேரி பாஜக எம்எல்ஏக்களும் ஆதரவு சுயேட்சை எம்எல்ஏக்களும் லாட்டரி அதிபர் மார்ட்டின் மகன் ஜோஸ் சார்லஸுடன் கைகோர்த்துக் கொண்டு அரசுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளனர். மேலும் அமைச்சர் மற்றும் வாரிய தலைவர் பதவி கேட்டு கிடைக்காததால் அதிருப்தியில் உள்ளனர். இதனையடுத்து மத்திய அமைச்சரும் புதுச்சேரி மாநில தேர்தல் பொறுப்பாளருமான ராஜீவ் சந்திரசேகர் மற்றும் மாநில மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா ஆகியோர் டெல்லியில் இருந்து வந்து முதல்வர் ரங்கசாமியிடமும் அதிருப்தி எம்எல்ஏக்களிடமும் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்தினர். விருதுநகரில் ஊராட்சி பகுதியை நகராட்சியோடு இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் விருதுநகர் தொகுதி எம்எல்ஏ ஸ்ரீனிவாசனை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் நகராட்சியோடு சிவஞானபுரம் ஊராட்சி பகுதியை இணைக்க தமிழ்நாடு அரசால் அரசாணை வெளியிடப்பட்டது. இதனால் வரி உயர்ந்து மற்றும் 100 நாள் வேலையும் பறிபோகும் என கூறி சின்னமூப்பன்பட்டி, பேரம்பட்டி, லட்சுமி நகர் உள்ளிட்ட கிராம பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் எம்எல்ஏ ஸ்ரீனிவாசனை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அமலாக்கத்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டு தடயவியல் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட டிஜிட்டல் ஆவணங்களின் நகல்களை அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பிற்கு அளிக்க அமலாக்கத்துறைக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செந்தில் பாலாஜிக்கு எதிராக சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் டிஜிட்டல் ஆவணங்களின் நகல்களை பறிமுதல் செய்தனர். அதனை வழங்குமாறு செந்தில் பாலாஜி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. டிஜிட்டல் ஆவணங்கள் எம்பி, எம்எல்ஏக்கள் வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தின் வசம் உள்ளதால் தங்களால் தர இயலாது என அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது.
திருப்பூர் அருகே அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பெற்றுக்கொண்ட பெண் 15 நாட்களுக்கு பிறகு உயிரிழந்தது குறித்து RDO விசாரணை நடைபெற்று வருகிறது. குள்ளக்காடிப்பாளையத்தைச் சேர்ந்த கைலிநாதன் என்பவரின் மனைவி கௌரி மனோகரிக்கு தாராபுரம் அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மூலம் குழந்தையை வெளியே எடுத்த நிலையில் ஒரு வாரம் அங்கேயே தங்கி சிகிச்சை பெற்று வந்தார். பின்னர் குழந்தையோடு சொந்த ஊருக்கு சென்ற நிலையில் அறுவை சிகிச்சை செய்த இடத்தில் கௌரிக்கு வலி ஏற்படவே மீண்டும் தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். ஆனால் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் வழியிலேயே கௌரி இறந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து அறுவை சிகிச்சையில் தவறு நிகழ்ந்துள்ளதா என்பது குறித்து RDO விசாரணை நடத்தி வருகிறார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே பெண் சாமியார் ஒருவர் 7 அடி உயர முள்படுக்கையின் மீது நின்று பக்தர்களுக்கு அருள்வாக்கு கூறினார். லாடனேந்தல் கிராமத்தில் உள்ள பூங்காவனம் முத்துமாரியம்மன் கோவிலில் நாகராணி என்பவர் சாமியாராக இருந்து வருகிறார். இந்த நிலையில் கோவிலில் 48ஆம் ஆண்டு மண்டல பூஜை விழா நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக சாமியார் நாகராணி 48 நாட்கள் விரதம் இருந்து கோவில் முன்பாக அமைக்கப்பட்ட முள்படுக்கையின் மீது ஆக்ரோஷமாக நடனமாடியும் படுத்தும் அருள்வாக்கு கூறிய நிகழ்வு நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் ஓலா நிறுவனத்தின் பெண் ஊழியர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஊத்தங்கரை பகுதியைச் சேர்ந்த தீபா என்பவர் கணவர் உயிரிழந்த பிறகு ஓலா நிறுவனத்தில் பணியாற்றிக் கொண்டு தனியாக வசித்து வந்தார். இந்த சூழலில் இரவு வேலை முடிந்து திரும்பிய தீபாவை 2 மர்ம நபர்கள் கத்தியால் சரமாரியாக குத்தி கொலை செய்துவிட்டு தப்பி சென்றனர். தீபா கொலை செய்யப்படுவதற்கு முன்பாக அவருக்கு போன் செய்த அவரது நண்பர் கௌதமிடம் கொலையாளிகள் பின்தொடர்ந்து வருகிறார்கள் என கூறியதாக கூறப்படுகிறது. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.